பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கொடானு கோடி நமஸ்காரம். இப்போ குலதெய்வத்தை உங்க வீட்டுக்கு கூப்பிட்டா எல்லா தெய்வமும் வந்துடும் இல்லையா? ஆமா, எப்படி கூப்பிட்டா வரும், எப்படி கூப்பிடணும், அதுதான் நம்ம விசேஷம். குலதெய்வத்தை நம்ம பூஜை பண்றோம், எல்லாம் பண்றோம், ஓபன் பண்றோம், பூஜை ரூம் ஓபன் பண்ணும்போது குலதெய்வத்தோட பேரை சொல்றோம். ஆனா அங்க குலதெய்வம் இருக்கா இல்லையா, எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல உங்களுக்கு. நீ மட்டும் சொல்லிடுறேன், நான் மட்டும் செஞ்சிடுறேன், குலதெய்வத்தோட அருள் எனக்கு இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈஸியா கண்டுபிடிக்கலாம். வாசனை தான், வாசனை தான். எப்ப பார்த்தாலும் உங்க வீடு வாசனையா இருக்கணும். ஒரு துர்நாற்றம் கூட வரக்கூடாது உங்க வீட்டுல. சிங்க்ல பாத்திரம் போட்டே வச்சிருப்பாங்க, சாப்பாடோட இருக்கும், அப்படியே கிளீன் பண்ணாம போனா துர்நாற்றம் வீசும். அந்த துர்நாற்றம் வீசினாலே எந்த ஒரு நல்ல சக்திக்கும் பிடிக்காது. அப்ப குலதெய்வமானது என்ன செய்யும்? ஐயோ, இந்த வீட்டுல துர்நாற்றம் வீசுது, நீங்க இருப்பீங்களா? முதல்ல துர்நாற்றம் வீசுனா இருக்க மாட்டோம்ல. வரவங்க சொல்லுவாங்க, என்னமோ என்னமோ பேட் ஸ்மெல் வருதுடா கேட்பாங்க. என்ன உங்க வீட்டுல ஒரு பேட் ஸ்மெல் வருது, அதுவே நெகட்டிவ்க்கு ஒரு அறிகுறி. அப்ப அந்த வீட்டுல குலதெய்வம் இல்ல, ரைட்டுங்களா? குலதெய்வம் இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? குலதெய்வம் உங்க வீட்டுல வாழணும்னா நாத்தம் வரக்கூடாது. அடுத்த நீங்க சொல்லலாம், எங்க வீட்டுல நான்வெஜ் பண்ணா ஒரு நாத்த நாரும்ல, அது வேறு சாப்பாடு. அது சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் அந்த நாத்தமெல்லாம் போக்குறதுக்கு ஒரு அழகா ஒரு சின்ன குப்பி சாம்பிராணியை போட்டீங்கன்னா ஸ்மெல் எல்லாம் போயிடும், ரைட்டுங்களா? சரி, இப்ப நான் அதுக்கு வரல. இப்ப நான் எதுக்கு வருகிறேன் என்றால், உங்கள் வீட்டிலே குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்க வேண்டும் என்றால், குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருந்தால் எல்லா தெய்வங்களுமே உங்க வீட்டுல குடிகொண்டிருக்கும் என்று ஒரு ஐதீகம் இருக்கிறது. அப்ப குலதெய்வத்தை நம்ம எப்படி உங்க வீட்டுல கூப்பிடணும்? அது ஒரு விசேஷம் இல்ல. எப்படி கூப்பிடணும் தெரியணும்ல. அப்ப எப்படி கூப்பிடணுங்கிறத தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்க வீட்டுல குலதெய்வம் இருக்கு. சிம்பிளானதான், எல்லாமே சிம்பிளா சொல்லித்தரேன் உங்களுக்கு. செவ்வாய் வெள்ளி உங்க வீட்டுல பூஜை ரூம்ல தூப தீபம் போடணும் என்று சொல்லியிருக்கிறேன். அதாவது சாம்பிராணி போடணும். அப்ப சாம்பிராணி போட்டு மூளை முடுக்கள் எல்லாம் காண்பித்தால் துர்தேவதைகளுடைய நடமாட்டம் இருக்காது என்று சொல்லி இருக்கிறேன் இல்லையா? அப்ப அந்த சாம்பிராணி போடும் பொழுது ஜவ்வாது பவுடர்னு கடையில விற்கும், ஜவ்வாது பவுடர் கடையில விற்கும், புனுகு அப்படின்னு ஒரு மை கடையில விற்கும். இரண்டையும் வாங்கிட்டு வாங்க. அஜகஜான்னு சொல்லுவாங்க. அத இரண்டையும் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு துணியில வச்சுக்கோங்க. ஒரு துணி, அழகான ஒரு கலர் துணி இருந்ததுன்னா அந்த கலர் துணியில அந்த ஜவ்வாதையும் சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, சின்னதா இருந்தா போதும் துணி, நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்ல அப்படி ஒரு மடி, எப்படி ஒரு மடிப்பை மடிச்சு பூஜை ரூம்ல வச்சிருங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஜவ்வாது பவுடரை கொஞ்சம் உள்ளங்கையில கொட்டிட்டு அந்த சாம்பிராணில அப்படியே லைட்டா நல்லா தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு நீங்க அந்த சாம்பிராணியை எடுத்து எல்லா பக்கமும், அதாவது நிலைவாசல், தலைவாசல்ல இருக்கிற கதவு மூளைய, எல்லா மூளையும் எல்லா இடமும் காமிக்க காமிக்க அந்த வாசனையானது, அந்த சாம்பிராணியோட வாசனையும் இந்த ஜவ்வாது பவுடருடைய வாசனையும் சேர்ந்து ஒரு மனம் வீசும் அல்லவா? அந்த மனம்தான் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த மனம் உங்க வீட்டிற்கு குலதெய்வத்தை கூட்டி கொண்டு வந்துவிடும். அப்ப உங்க வீட்டுல அந்த வாசனை அடிக்கும் பொழுது குலதெய்வம் இருக்கு. குலதெய்வம் இருந்தால் எல்லாருடைய கடாட்சமும் நமக்கு கிடைக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருமாள் கடாட்சமாக ஆகட்டும், மகாலட்சுமி கடாட்சம் ஆகட்டும், சிவபெருமான், பார்வதி, முருகன், பிள்ளையார், காளி, என்ன வச்சிருக்கீங்களோ அந்த அத்தனை பேருடைய கடாட்சமும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இருந்தால், குலதெய்வமானது எல்லா கடவுளையும் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுடைய கடாட்சத்தை நமக்கு கொடுக்கறதுக்கான வழியை உண்டு செய்யும் என்பது நிதர்சனமான உண்மை. அப்ப இந்த ஜவ்வாது பவுடரையும் சேர்க்க கூடாது. இன்னொன்னு, அந்த துணியில சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல
சின்ன துணி எடுத்து அதுல எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சிருக்கீங்களா, எப்பொழுதுமே அது காத்து படப்பட வாசனையாவே இருக்கும். வாசனை அடுத்த நாள் போயிடுச்சுன்னா திருப்பியும் அது மாதிரி பண்ணுங்க துணியில. ஆனா செவ்வாய் வெள்ளி சாம்பிராணி காட்டும் பொழுது ஜவ்வாது பவுடரை போடுங்க. போட்டீங்கன்னா அந்த பவுடருடைய வாசனையானது மணமணக்க உங்களுடைய குலதெய்வமானது உங்க வீட்டிலேயே குடிகொண்டிருக்குமே தவிர வெளியில போகவே போகாது. அடுத்த கேள்வி கேட்கலாம். குலதெய்வம் ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு நாங்க இந்த குலதெய்வம் எங்க 10,000 குடும்பத்துக்கும் இதுதான் குலதெய்வம். அப்ப 10,000 குடும்பத்திலையும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த குலதெய்வம் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஒரு குலதெய்வம் தானே, அர்ச்சாரூபம். எல்லா கடவுளுமே அர்ச்சாரூபம். எத்தனை வேணாலும் இருப்பாங்க, அவதாரம் எடுக்கலாம். ரைட்டுங்களா? அப்ப எல்லா இடத்துலையுமே இருக்கும். அப்ப குலதெய்வம் என் வீட்டுல தான் இருக்கணும், அவன் வீட்டுக்கு போக கூடாது, இவங்க வீட்டுக்கு போனா சொல்ல முடியாது. எல்லார் வீட்லயும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி நம்ம குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா நம்ம வீட்டுல கண்டிப்பா இருந்து நம்ம ஆசீர்வாதம் பண்ணி நம்ம குடும்பத்தை நன்றாக வழிநடத்தும் என்பது நிதர்சனமான உண்மை. செய்யறீங்களா? மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.